ஏன்னா நினைவுகள் தான் ஒரு மனுஷனை உருவாக்கு. ஏன்னா வேதம் சொல்லுது, பணம் நமக்கு கைக்கு வரணும்னா கூட, நான் நேற்றே சொன்னேன், பணம் முதல்ல நம்ம கைக்கு வரணும்னாலேயே நம்முடைய நினைவுகள் என்ன செய்யணும்? வர வேண்டும். ஜாக்கிரதை இல்லனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும். இப்போ செல்வம் முதலாவது கையில் வர்றதுக்கு முன்னால் எதில் வருது? நினைவுகள். தேவன் இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னால் இந்த முழு உலகம் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு அவர் என்ன செய்தார் தெரியுமா? இமேஜின் பண்ணினார். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், இமேஜினேஷன். அவர் கற்பனை பண்ணினார், அதை டிஸ்கஸ் பண்ணினார். நீதிமொழிகளில் வசனம் சொல்லுது, அவர் வானத்தை வட்டணிக்கையிலே நான் அவர் அருகே இருந்தேன். அவர் வானங்களை 8ஆம் அதிகாரம் வாசிங்க, அந்த கடைசியில் ஒரு 3 அந்த 25 வாசிங்களேன், 25 நல்லா கவனிங்க. தேவனுடைய இமேஜினேஷன் எப்படி ஒரே பூமி முழுவதும் தன் தளமாக இருக்குன்னு வைங்களேன். இங்கேருந்து இப்படி பார்த்தாலே இங்கிலாந்து தெரிஞ்சால் நல்லவா இருக்குது. இங்கேருந்தே பார்க்குறோம், திருநெல்வேலி தெரியுதா? நல்லா இருக்காது. அது ரோடு இப்படி போய் இடையில என்னது பல ஊர்கள் வந்து, சாத்தூர் போனால் நம்ம ஆட்கள் காரச்சா வாங்கிறது, கோயில்பட்டி போனால் கடலை மிட்டாய் வாங்கிறது, சங்கரன் கோயில் அப்படி போனால் அங்கே பால்கோவா என்ன செஞ்சிருது, பிரியாணி வாங்கிறது. எங்கே மதுரை அப்படின்னாலும் ஆட்களுக்கு மல்லிகைப்பூ எடுத்து என்ன செஞ்சிருது, கட்டாயம் வைங்க. நம்ம சபையில் அதெல்லாம் தடை கிடையாது. நீங்கள் தான் வைக்காட்டாலும் உங்கள் வீட்டுக்காரங்க காதலே அதை வச்சு விடுங்க, நல்லா வைக்க. நான் மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களை உண்டாக்கும் முன்னும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்கையிலே படைக்கையிலே நான் எங்கே இருந்தேன்? கூட தான் இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுக்களை அவர் என்ன செஞ்சிருக்காரா? அடைச்சு வச்சையிலே அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் எல்லையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு. நல்லா கவனிங்க, பூமி எப்படி இருக்குது தெரியுமா? பூமி எத்தனை கோடி டன்னு இப்படி அந்தரத்தில் நிற்கி. எதில் நிற்க தெரியுமா? பூமி அந்தரத்தில் நின்னுது. அவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்கார். பூமி எப்படி நிற்க தெரியுமா? வேதம் சொல்லுது, அவர் எபிரேயர் 1:3 அவர் சகலத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினால் தாங்குகிறவராய். நான் இவ்வளோ பெரிய பூமியை, லட்சக்கணக்கான கிலோமீட்டர் பூமியை தாங்கிக்கிட்டு இருக்கார. நான் கேட்குறேன், உங்களை வயசாக ஒரு தம்பி ஒரு ஊழியக்கார்ட்ட போய் கேட்டான். நல்ல காண்டவருக்கு பயந்த தம்பி, வாலிப வயதில் நான் இச்சையில் விழுந்துருவனோ பயமாக இருக்குன்னு போய் அழுதான். அப்போ அந்த ஊழியக்காரர் சாம்பியல் ஐயா டேனிஷ் பேட் சொன்னாராம், தம்பி நீ பார்க்குற இந்த பூமி, நீ பார்க்குற இந்த நட்சத்திரம், இதெல்லாம் கோடான கோடி டன்னு வெயிட். இதை அந்தரத்தில் நிற்க வச்சு இது விழாதபடி இதை தாங்கிக்கிட்டு இருக்கிற கர்த்தர் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினால் நீயும் விழாதபடி உன்னை பாதுகாப்பார். அல்லேலூயா. அது போய் அழுதான். அந்த பையன் தான் பின்னால் எசேக்கியா பிரான்சிஸ் பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார். இப்போ நல்லா கவனிங்க, சின்ன வயதில் ஆண்டவர் அறிய நமக்குள்ள பயம் இருக்கும். ஐயோ ஆண்டவரே, ஓட்டத்தை நல்லபடியாக முடிக்கணுமே. அப்போ உங்களும் என்ன யார் தாங்கிட்டு இருக்கா? எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தர். சதமாக சொல்லுங்கள், கர்த்தர். அதுவும் கரெக்டான நேரத்தில் தாங்குவார். எல்லாம் பக்கத்தில் சொல்லுங்கள், 1 நிமிஷம் முந்த மாட்டார், 1 நிமிஷம் பிந்த மாட்டார். வேதம் சொல்லுது, என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும்பொழுது அவருடைய கிருபை என்னை.
கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது இரு 108 அனுப்புதேன் அப்படி சொல்லுகிற கர்த்தர் கிடையாது. கால் சறுக்கும்போது நம்மளை எத்தனை செகண்டில் தாங்கணும், இப்படிங்கிறதுக்குள்ளே நம்மளை என்ன செஞ்சு ஆகணும், தாங்கி ஆகணும். கால் சறுக்கும்போது உனக்கு வேறு வேலையே கிடையாது, வலிக்கு விழுறது தான் உன் வேலை. லண்டனில் ஒரு திருடன் ஒரு வீட்டுக்குள்ளே திருட போயிருக்கான். திருட போனவன் பாத்ரூம்குள்ளே போயிருக்கேன், கால் வலிக்கு காலே உடஞ்சி போச்சு. அவனே 108க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி அந்த வீட்டுக்காரன் மேலேயும் $20,000 கேஸ் போட்டான். அதான் இவ்வளோ கேவலமாக பாத்ரூமாக வச்சுருப்பான் நான் நினைக்கவே இல்லை. திருட வந்தவன் கோர்ட்டு விசாரிச்சுட்டு அவன் திருட வந்து தப்பு தான், அது ரெண்டாவது பார்த்துக்கிட்டோம். முதல்ல இவ்வளோ கேவலமாக நீ பாத்ரூமை வச்சுருக்க, $20,000 நீ என்ன செஞ்சாகணும், ஃபைன் கேட்டணும். லண்டனில் உண்மையாக நடந்தது. இன்னொரு வீட்டில் நல்ல சினிமாலாம் பார்த்துட்டு 2 மணிக்கு படுத்துட்டு, அப்போ தான் படுத்துருக்காக நைட்டு 3 மணிக்கு கள்ள வந்து 5 மணி வரைக்கும் திருடிட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு போனானா, இவ்வளோ கேவலமான காப்பித்தூள் தயவுசெய்து வாங்காதீங்க, நல்ல காப்பித்தூள். உண்மை நடந்தது. அப்போ தாங்குகிற கர்த்தர். ஒரு மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்திருக்கும், சிரிச்சுக்கிட வேண்டியதான், அவ்வளோதான். இப்போ மாமியாருக்கு வயிறு எரிஞ்சு இப்படி கத்துச்சான். 10 மாதம் என் பையனை சுமந்து நான் பெற்றேன், நீ இன்னைக்கு வந்து எடுத்துருந்து என்னை பேசுதியான்னு கத்துச்சான். மருமகன் அதுக்கு மேலே கத்துச்சான், நீ பெக்கும்போது 3.5 கிலோ, இன்னைக்கு 70 கிலோ, நீ 10 மாதம் தான் சுமந்த, நான் டெய்லி சுமந்துக்கிட்டு இருக்கேன் வீட்டுக்காரன். உன் புருஷன் உன் மகன் 70 கிலோ டெய்லி நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன், நீ என்னமோ 10 மாதம் சுமந்து பெரிய பீத்து தான், 3 கிலோ உள்ள சுமக்க பெரிய காரியம்மா, 70 கிலோ எருவு மாட நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன் அப்படி. வேதம் சொல்லுது தாங்குகிற கர்த்தர். சத்தமாக சொல்லுங்க, தாங்குகிற கர்த்தர். அப்போ நல்லா கவனிங்க, நான் இப்போ எதுக்கு நான் சொல்ல வந்தேன், ஆமாம், இப்போ தேவன் அவருடைய சிந்தை, அவருடைய நினைவு எல்லாம் வேதம் சொல்லுது கர்த்தர் நம்மை நினைத்து இருக்கிறார், நம்ம என்ன செய்வாராம், ஆசீர்வதிப்பார். நோவாவையும் சகல மிருக ஜீவன்களையும் கர்த்தர் நினைவு கூர்ந்தார். எப்ராஹிமுக்கு சில நேரம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா, எப்ராஹிம் யோசேப்பினுடைய இளைய குமாரன் பேர் எப்ராஹிம், அவன் ஃபீல் பண்ணுறான், ஆண்டவர் என்னை மறந்துட்டார், ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார். ஏன்னா நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்தா அநேக நேரம் நம்ம கூட ஆண்டவர் இருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும். ஆண்டவர் நம்ம கூட இருக்காரா இல்லையா? நீங்கள் ஓசியால் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்ராஹிமே நான் உன்னை எப்படி மறப்பேன், எப்படி உன்னை ஒப்பு கொடுப்பேன். 11:8 8:11 எப்படி நான் உன்னை ஒப்பு கொடுப்பேன். 11:8 ஓசியா, எப்ராஹிமே உன்னை நான் எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலை நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், நான் எப்படி உன்னை ஆத்மாவை போல ஆக்குவேன், உன்னை எப்படி செபோயமை போல வைப்பேன், என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. நான் மனுஷன் அல்ல, நான் தேவன், அப்படி செய்யவே மாட்டேன். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, ஆண்டவரால் உங்களை மறக்கவே முடியாது, உங்களை விட்டு விலகவே முடியாது. நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை, உள்ளங்கையில் நான் என்ன செஞ்சுருக்கேன், வரைந்திருக்கிறேன். அப்போ நல்லா கவனிங்க, நினைவுகள், ஒரு மனுஷனுடைய நினைவுகளை தான் அவனை என்ன செய்து உருவாக்கு. ஒரு மனுஷனுடைய நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான். நினைவு தான் உங்கள் பர்சனாலிட்டி, அதுதான் ரியல் மேன். அப்போ நான் சொன்னேன், தானியேல், மிஷாவேல், அசரியா, அனனியா, அந்த 4 வாலிபர்கள் பாபிலோனிலிருந்து பிடித்து கொண்டு வரப்பட்டவங்க, ஆயிரக்கணக்கான வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள்.
ஆனால் அந்த ராஜா அவருக்கு போடுறான், நீங்கள் யூத வாலிபர்களுக்குள்ள மேன்மக்கள், ராஜ குலத்தார், கல்விமான்கள், ஞானிகள், இப்படிப்பட்டவங்களை எனக்கு முன்னால் நிற்கும்படி அழைத்து கொண்டு வாருங்கள். வேதம் சொல்லுது ஞானத்தின் வழிகள், எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், ஞானத்தின் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதை எல்லாம் சமாதானம், அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும், அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமான இச்சிக்கத்தக்கதொன்று அதற்கு நிகரல். அதன் வலது கையிலே தீர்க்க ஆயுசும் இடது கையிலே செல்வமும் கனமும் இருக்கிறது. இந்த பசங்களுக்கு முன்னால் வாலிப பையங்க, இன்னும் வகையில் சொல்ல போனால் தானியல், மிஷாவேல், அசரி, அனனி அவங்க வாழ்க்கையில் நடந்தது எவன் வாழ்க்கையிலையும் நடந்திருக்காது. என்னைக்கு அடிமையாக பிடிக்கப்பட்டார்களோ அன்னைக்கு அவங்க குடும்ப வாழ்க்கையிலேயே பிரவேசிக்க முடியாதபடி ஆண்மை அகற்றப்பட்டவர்கள். அடிமைகள் செய்யக்கூடிய காரியம் அந்த அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பிரவேசிக்க முடியாத உடல் ஊனப்படுத்தப்பட்டவர்கள் தான் இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியல். ஆனால் இந்த 4 வாலிபர்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நடந்த பழைய காரியத்தை, அந்த நாட்களில் சின்ன வயசில் ஒரு பாட்டு உண்டு, ஏன் சோக கதையை கேளு தாய்க்குளமே. இப்படி சோகத்தை அவங்க இது பண்ணலை. வேதம் சொல்லுது அவங்களுக்கு தெரியும், நான் எழும்பி பிரகாசிப்பேன், என் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை என் மேலே உதித்தது, என்னுடைய வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற ஒளிநிறத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். கரங்களை தட்டுங்களேன். என்ன ஒரு வாலிபன், அவனுக்கு மேரேஜ் கிடையாது, அவனுக்கு பிள்ளை பெற முடியாது, உடல் முழுவதும் ஊனப்படுத்தப்பட்டவங்க நெகேமியா அவங்கெல்லாம். ஆனால் தங்களுடைய நினைவுகளை மாற்றும் பொழுது அவன் பானபாத்திரக்காரன், ஜூஸராக இருந்தவன், நம்பிக்கைக்குரியவனாக இருந்தவன் நெகேமியா, என்றைக்கு அவனுடைய எண்ணங்கள் மாறினதோ. நீங்கள் நெகேமியா 1ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை பாருங்கள். எருசலேமின் அலங்கம் பாழாக்கப்பட்டது நிமித்தம் சகோதரர்கள் அனானி இவங்கெல்லாம் சொன்ன உடனே நடந்து அவன் உட்கார்ந்து சில நாட்கள் அழுதானான். நெகேமியா 1ஆம் அதிகாரம் எத்தனை வசனம்? 4ஆம் வசனம் வாசிங்க. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய நெகேமியா 1மா தெரியுமா? எஸ்தருக்கு என்னது நெகேமியா, எஸ்ரா நெகேமியா. நான் உட்கார்ந்து சில நாட்கள் அழுது உபவாசித்து பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களிடத்திற்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. ஐயா நல்லா கவனிங்க ஐயா, பைபிளில் பார்த்தேன்னா யாரெல்லாம் தனக்காக வாழாமல், இந்த நெகேமியாவும் அவனுக்கு மனைவி பிள்ளைகள்லாம் கிடையாது, அவனும் உடல் ஊனம். அந்த நாட்களில் வாலிபர்களை பிடிச்சா அவங்க அந்த ஆண்மை, அந்த பிள்ளை பெறக்கூடிய அந்த சக்திகளெல்லாம் இவனுங்க உடம்பை ஊனப்படுத்தி விட்டுருவாங்க. யார்? சத்துருக்கள். காரணம் அவங்க டம்மி பீஸ் ஆகணும், என்னால் முடியாது, தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்குள்ள அப்படியே ஒரு நடைபெணமாக இருக்கிற மாதிரி போச்சேன்னு நினச்சி புலம்பி பெண்களுக்கு கர்ப்பப்பையை பிடிச்சி ரிமூவ் பண்ணால் எப்படி இருக்கும், அப்படி ஊனப்படுத்தப்பட்டவங்க தான் நெகேமியா, தானியல், மிஷாவேல், அசரியா. ஏன்னா இவங்களுடைய மனைவி பிள்ளைகளை பற்றி எந்த டீட்டெயில்ஸுமே பைபிளில் கிடையாது. ஆனால் இப்படி நடந்துட்டே, இப்படி நான் வாழ்க்கையில் ஏமாந்துட்டேனே, என் வாழ்க்கையை வீணாக்கிட்டாங்களே அப்படின்னு என்ன செய்யலை, உட்கார்ந்து அழலை. வேதம் சொல்லுகிறது, கவலைகளை மிதிச்சுக்கிட்டு தன்னுடைய ஜனங்களுக்காக, தன் பட்டணத்துக்காக, தன் தேசத்துக்காக உட்கார்ந்து அழுதான். அப்படி அழும்போது என்ன நடக்கு, ஆண்டவர் அவனுக்கு ஒரு எண்ணங்களை கொடுக்குறார். சத்தமாக சொல்லுங்கள், நெகேமியா மனதில் தேவன் ஒரு எண்ணத்தை கொடுக்கிறார். அதே நெகேமியால இருக்கு. அலங்கத்தை கட்டும்படி ஒரு எண்ணத்தை தேவன் கொடுத்தார்.
மோசே பெரியவனானும் போது சகோதரர்களை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்தார். இன்னொரு வகையில் சொல்ல போனால் ஒரு நினைவை கொடுத்தார். எல்லாம் சொல்லுங்களேன், தேவ சமூகத்திலே நினைவுகள் மாற்றப்படுகிறது. கரங்களை தட்டுங்களேன். தேவ பிள்ளைகளுக்காக, தேவ ஜனத்துக்காக, தேவனுடைய தேசம் எருசலேமுக்காக, தேவனுடைய பட்டணத்துக்காக, இடிந்து போன அலங்கத்துக்காக ஒரு ப்ராஜெக்ட் செய்யணும்னு நினைக்கா. ஐயா, பானை பாத்திரக்காரன் அவனுடைய தனிப்பட்ட காரியத்துக்காக அவன் ஜெபிக்கலை. தான் ஜனங்களுடைய நன்மைக்காக, க்ஷேமத்துக்காக, சமாதானத்துக்காக நடன என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த ஜூசர் பானபத்திரக்காரன் கவர்னராக உயர்த்தப்பட்டான். கரங்களை தட்டுங்களே. முதலாவது தேவனுடைய ராஜ்யம். இப்போ மாலையில் நீங்கள் வந்திருக்கீங்க, நேரத்தை செலவழிச்சு தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. Seek the kingdom of God. இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும், ஆடட். அப்போ உங்களுடைய பொருளாதாரம் ஆண்டவர் பார்த்துக்குவார், உங்களுடைய குடும்பம் அவர் பார்த்துக்குவார். ஒரு தாய் தகப்பன் தேவ பிரசன்னத்தில் இருந்தால் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோட இருக்குமா. நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. எலிசபெத்தும் சகரியாவும் தேவ சமூகத்தில் தேவனுக்கு தூபம் காட்டிகிட்டு இருந்தாங்க. வேதம் சொல்லுது யோவான் பிறக்கும் பொழுதே ஆவியில் நரம்புனானா, அந்த பிள்ளையோட கர்த்தருடைய கரம் இருந்தது, தேசத்துக்கு தன்னை காண்பித்தது. நல்ல கரங்களை தாட்ட. இப்போ இந்த வெளிப்பாடுகள்லாம் உங்களுக்கு சொல்ல சொல்ல அப்போ நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கிறது ஏதோ வேலை இல்லாமல் வெட்டி இல்லாமல் அல்ல. எனக்கு தெரியும், தேவனுடைய காரியங்களில் நம்ம கவனம் செலுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கை தரும். நெகேமியா பாருங்கள், அவனுடைய நினைவு மாறுது. உட்காந்து அழுது உபவாசித்து சில நாட்கள், ஐயோ என்னுடைய முற்பிதாக்களுடைய கல்லறை, என் பிதாக்களுடைய பட்டணங்கள், அலங்கங்கள் எல்லாம் இடிந்து கேவலமாக இருக்க, என் ஜனத்தினுடைய அவமானம் நான் என்ன செய்வேன் புலம்பி அழுறான். அவனுக்குள்ள ஒரு எண்ணத்தை கொடுக்குறார். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, எண்ணங்களை, தாட்டை, நினைவுகளை தேவன் கொடுத்து அதை பெருசாகிக்கிட்டே வருது. அப்போ சொல்கிறான் ராஜாட்ட போய், உன் முகம் துக்க முகமாக இருக்கிறது என்ன? அர்த்தசஷ்டா ராஜா கேட்குறான். பைபிளில் 3 இடங்களில் யோசேப்பு கேட்குறான் சிறைச்சாலையில், உங்கள் முகம் துக்க முகமாக இருக்கிறது என்ன? நெகேமியாவை பார்த்து அந்த அர்த்தசஷ்டா ராஜா கேட்குறான், ஏப்பா என் முன்னால் இருக்கிறான், ஆக்சுவலாக துக்க முகமாக இருக்கக்கூடாது. ராஜா எப்பப்பெல்லாம் ஜூஸ் கேட்கணும் அப்போல்லாம் கொடுக்கணும். முதல்ல அவன் குடித்து காமிச்சிட்டு தான் கொடுக்கணும். ஏன்னா விஷத்தை கலந்துட்டோம்னா சோழி என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். நம்பிக்கைக்குரியவன் தான் ராஜாவுக்கு பக்கத்தில் பானபாத்திரக்காரனாக ஜூஸராக இருக்கணும். அப்படிப்பட்ட நெகேமியா துக்க முகமாக ராஜா சமூகத்தில் இருக்கக்கூடாது. இப்போ ராஜா சொல்கிறான், உன்னுடைய மன துக்கமே அல்ல, வேறே அல்ல, நீ துக்கமாக இருக்கப்பா, என்ன காரணம்ப்பா? இப்போ அவன் சொல்கிறான், என்னுடைய முற்பிதாக்களுடைய கல்லறை, முற்பிதாக்களுடைய பட்டணம் எல்லாம் இடிஞ்சு கிடக்கு. நான் கேள்விப்பட்டேன், மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ராஜா. லூக்கா 24 சீஷர்கள் முகத்தை ஆண்டவர் பார்க்குறார். உங்கள் முகம் துக்க முகமாக இருக்கிறது ஏன்னு அவரை பார்த்து மாத்திரம் அழுதுகிட்டே, நாயனூர் விதவை அழுதுகிட்டே வர்றா. லூக்காவில் போட்டிருக்கு, இயேசு சொன்னாராம் அழாதே. என்ன செய்தாரா? அழாதே. வெளிப்படுத்தல யோவான் அழுதான், ஆம்பளை அழுதான். பைபிளில் ஆம்பளையும் எழுதியிருக்கான், பொம்பளையும் எழுதியிருக்கான், இயேசும் எழுதியிருக்கார். அழுகிறது நல்லது, பக்கத்துல அழுவுறது நல்லது. மதுரைக்காரங்க அழுகிறதுன்னு சொல்ல தெரியாது, அழுவுறது. நான் ரொம்ப அழுதுவான்னா ரொம்ப அழுவுறேன், அழுவுறேன்னு சொன்னால் பரவாயில்ல, நான் ரொம்ப அழுகிறேன்னு சொல்லிடக்கூடாது. ராட்டன் எனக்கு ரொம்ப அழுவையாக வந்துட்டு அப்படிமா. அங்கே யோவான் அழுதான், வேதம் சொல்லுது, ஆண்டவர் யூதா கோத்திரத்து சிங்கம் இருக்காருப்பா, அழ வேண்டாம். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க, தேவ சமூகத்தில் எல்லாம் சத்தமாக சொல்ல, தேவ சமூகத்தில் நெகேமியாவின் எண்ணம் மாறுது. மோசே தாய், பக்தி உள்ள யூத ஸ்திரீ மோசையை வளர்க்கும்போதே, அப்பா நீ வந்து நம்ம அடிமையாக கிடக்கிறோம், நீ வந்து உருவாக்கப்பட்டதே தண்ணியிலிருந்து காப்பாற்றப்பட்டதே இந்த ஜனங்களை
மீட்கும்படி. வேதம் சொல்லுது, அவன் பெரியவனான போது யாத்திராமத்தில் போட்டிருக்கு, தன் சகோதரர்களை பார்க்கும்படி ஒரு எண்ணம் உண்டாயிற்று. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, எண்ணங்களை, நல்ல எண்ணங்களை பரிசுத்த ஆவியானவர் அவர் தூங்கும்போது விதைப்பார். அழகா சத்துருவே களைய விதைக்க கூடுமானால் ஆவியானார் அவனை விட சுறுசுறுப்பாக இருந்து, வேதம் சொல்லுது, மனுஷகுமாரன் நல்ல மனுஷனுடைய இருதயத்தில் நல்ல விதைகளை விதைக்கும் பொழுது வேதம் நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். கரங்களை வைத்துறாள் இல்லையா சொல். அப்போ எண்ணங்கள் மாறக்கூடிய இடம் தேவ பிரசன்னம். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், தேவ சமூகத்தில், தேவ பிரசன்னத்தில் உங்களுடைய எண்ணங்கள் மறுரூபமாக்கப்படும். இயேசுவை பணிந்து கொண்டார்கள், ஒர்ஷிப் பண்ணியிருக்காங்க. வேதம் சொல்லு, தூதனால் எச்சரிக்கப்பட்ட அந்த ஞானிகள் மெய்ப்பர்கள் வேறு வழியாய் திருப்பி விடப்பட்டார்கள். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், தேவ பிரசன்னத்தில், தேவ சமூகத்தில் உங்களுடைய பிளான் அழகாக மாறும். புரியுதா? ஒரு தடவை ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கேன், கையில் துட்டே கிடையாது. இப்போ நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு, நண்பர், பல வருடங்களுக்கு முன்பாக நடந்தது. அப்போ அவர்கிட்ட ஒரு 1000 ரூபா கடன் கேட்கணும்னு நான் உணர்த்திக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கேட்காத, ஏடிஎம்மை போய் பாரு அப்படிங்கிறார். ஓ, ஏடிஎம்மை நான் தான் பார்த்தேன், நைட்டு தான் பார்த்தேன், ஏடிஎம்மில் என்ன இல்லை, பணம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், நீ கேட்காத, எனக்கு கடன் கேட்கணுங்கிற எண்ணத்தில் நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், கேட்டால் கொடுத்துருவார், பெரிய மேட்டர் இல்லை. ஆனால் உள்ள கர்த்தர் பேசுகிறாரு, என் எண்ணத்தை மாற்றி கொஞ்சம் கேட்காதடா, ஏடிஎம்மை போய் பார். கடைசியில் ஏடிஎம்மில் பார்த்தாச்சுன்னா அங்கே 2400 ரூபா என்னைக்கோ போட்ட பணம் திருப்பி ரிட்டர்ன் ஆகிருக்கு. கரங்களை தட்டுங்க, அல்லேலூயா. இதே போல் எத்தனையோ சாட்சி. திருநெல்வேலி போகும்போது ஒரு தடவை ஏடிஎம்மை போய் பாரு, இவங்க என்றைக்கோ டிரான்ஸ்லேட் பண்ண புக்குக்கு 5000 ரூபா அக்கௌண்ட்டில் ஒரு சிஸ்டர் போட்டிருக்கு. அது பெரிய கஞ்ச பிஸ்னாரி ஃபேமிலி. அந்த ஃபேமிலி பரம்பரையே கஞ்சம். 3 நாள் நம்மளே 24,000 கொடுத்து வாடகை வச்சு 3 நாள் மீட்டிங் நடத்தி சாப்பாடு போட்டு அதை போட்டு இதை போட்டு இதை போட்டு கடைசியில் 350 ரூபாயோ 850 ரூபாய் கரண்ட் பில்லை மாத்திரம் கொடுத்துட்டு போச்சு. இப்போ நல்லா கவனிங்க, எல்லாம் சதம். எண்ணங்கள், தேவனுடைய எண்ணங்கள் தேவ சமூகத்திலே எனக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ காலையில் சொன்ன உங்களுடைய எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்கள். அந்த 4 வாலிபர்கள் அடிமைகளுக்கு எப்போ யோசேப்பு நாட்களிலே விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அடிமைகள்லாம் இப்போ உள்ளது மாதிரி கிடையாது. இப்போ எப்படி, இப்போ வந்து கொலைக்காரன் இவங்கெல்லாம், ஆமாம், வேனில் போகும்போது ஐயா வாழ்க, ஐயா வாழ்க, வீரர் வாழ்க, சுதந்திர போராட்ட வீரர். இருக்கிற ரவுடிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே 100 பேர் ஜால்ரா அடிக்கிறது. வேதம் சொல்லுது, அந்த ஒருத்தன் அக்யூஸ்டுன்னு தீர்மானம் போட்டாச்சுனாலே வேதம் யோசேப்பை விலங்கு போட்டு என்ன செஞ்சாங்களா, அடிமைனாலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. ஆனால் அடிமையில் இருக்கும்போது போய் ராஜா முன்னால் நிற்கிறதுக்கு அநேக வாலிபர்கள் இருக்காங்க. இந்த 4 வாலிபர்களுடைய பேச்சு, இந்த 4 பிள்ளைகளுடைய வார்த்தை, இவங்களுடைய நினைவு, இவங்களுடைய சிந்தை ஊனப்படுத்தப்பட்ட ஒரு 4 வாலிபர்கள். வாசிங்களா அந்த வசனத்தை மறுபடியும், தானியேல் 1:3 வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே, நல்ல கவனிங்க, ராஜ குலம். ஐயா நீங்கள் என்ன குலம் தெரியுமா? என்ன குலம்? ராஜ குலம். ஒருத்தட்ட என்ன குலம்னு கேட்டேன். நாங்கள் வந்து பாஸ்டர் செட்டிலேயே அந்த என்ன செட்டியார், ஆனால் சோழிய செட்டியார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். செட்டியார்லேயே நாங்கள் குறைஞ்ச ஜாதியம். ஆனால் உங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக உங்களை என்னை ராஜாக்களாய் ஆசாரியர்களாய், கரங்களை வைத்து அல்லேலூயா சொன்னாங்க. ஐயா உங்களுடைய ஐடென்டிட்டி, என்னுடைய அடையாளம், ஐ ஆம் த சைல்ட் ஆஃப் காட். நான் தேவனுடைய மகன், தேவனுடைய மகள். ஒரு நாள் ஒருத்தர்ட்டையும் போய் நம்ம எனக்கு தூக்கி விட ஆள் இல்லை,
எனக்கு பேக்ரவுண்டு இல்லை. பைபிளில் இருக்கிறவன் எல்லாம் பேக்ரவுண்டு உள்ளவனாயா? பேக்ரவுண்டு உள்ளவனா? யோசேப்பு பேக்ரவுண்டு உள்ளவனா? அப்படியே தாவீத அப்படியே மாமனார் அப்படியே அரவணைச்சி லாபான முத்தம் கொடுத்த மாதிரி முத்தம் கொடுத்து யாக்கோபா வச்ச மாதிரி வச்சாரா? பார்ட்னர்ஷிப் போட்டு கொடுத்தாரா? வெரைட்டி அடித்தான் அந்த ஆள் சவுல். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, சூழ்நிலை எனக்கு எதிராக இருந்தாலும் என்னுடைய நினைவு தேவனுடைய நினைவு. கரங்களை வைத்து இல்லையா சொல்லுங்களேன். இப்போ வாசிங்க, ராஜ குலத்தாரிலும் துறை மக்களிலும் நாங்கள் யாதொரு அண்ட் த கிங்ஸ் ஸ்பேக் அன்டு அஸ்பனாஸ் த மாஸ்டர் ஆஃப் ஹிஸ் யூனியன்ஸ். அப்படின்னா யூனக்ஸ்னால் அந்த இவங்க டிரான்ஸ்ஜெண்டர் தான் யூனக்ஸ். that he should bring certain of the children of Israel and of the king's seed. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, உங்களுக்குள்ள என்ன வித்து இருக்குது தெரியுமா? இயேசுவின் வித்து. எல்லாம் சொல்லுங்க, அவருடைய ஜீவன். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். உங்கள் அப்பா பேர் என்ன பேர்? அப்துல்லா. சரி, அண்ணனுக்குள்ள அப்துல்லா ஷரீப் பிஸ்மில்லா அவங்களுடைய சீடாக இருக்குது. வேதம் சொல்லுது, உலக தோற்றத்திற்கு முன்னாகவே நம்ம ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. அப்போது த கிங்ஸ் சீடு அண்ட் ஆஃப் பிரின்சஸ். அடுத்தது அந்த இதை போட்டு அடுத்த வசனது, சில்ட்ரன் இன் ஹூம் வாஸ் நோ பிளமிஷ். அப்பா அவன் எப்படி பார்க்குறான்? நான் ஏற்கனவே சொன்னேன், நேபுகாத்நேச்சாரை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் உலகத்திலேயே அதிக கொலை செய்த ராஜாக்களில் ஒருத்தன் தான் அந்த நேபுகாத்நேச்சார். ஹிட்லருக்கு அடுத்தபடியாக இல்லாட்டி ஹிட்லருக்கு ஈக்குவலாக இஸ்ரவேல் ஜனங்களை கொன்று குவித்தவன் யார் தெரியுமா? இந்த நேபுகாத். ஆனால் அவன் ஆட்களை எப்படி செலக்ட் பண்ணுறான் பாருங்க. பிளமிஷ், தெர் இஸ் நோ பிளமிஷ், மாசு இல்லாதவர்கள். என் முன்னால் நிற்கணும்னா இப்படிப்பட்ட ஆட்கள் தான் இருக்கணும். நோ பிளமிஷ் பட் வெல் ஃபேவர்ட் அண்ட் ஸ்கில்ஃபுல் இன் ஆல் விஸ்டம் and cunning in knowledge, understanding science, and such had ability in them to stand in the king's palace, and whom they might teach the learning and the tongues of the Chaldeans. இந்த 4 வாலிபர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அடிமைகள். அப்பா வேறு, அவங்க அப்பா அம்மாலாம் இருந்தாங்களான்னு தெரியலை. அப்பா கொலை செய்யப்பட்டிருக்கலாம், அம்மா கொலை செய்யப்பட்டிருக்கலாம், கூட பிறந்த அக்கா தங்கச்சி எல்லாம் சீரழிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கலாம். அவ்வளவு காயம். ஆனால் அவங்களுடைய நினைவு சிந்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜா ஐயா அப்படிப்பட்ட, எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், ராயல் தாட்ஸ் சொல்லுங்கள். அப்படிப்பட்ட நபர்களை ராஜாக்கள் தேடி வருவார்கள். அப்படிப்பட்ட ஆட்களை உங்களுடைய நினைவை அட்ராக்ட் பண்ணும். இவ்வளவு சோகத்திலையும் அவன் எழும்பி நிற்கிறான் பாருங்க. இந்த 4 வாலிபருக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கூட. கப்பலே கவுந்தாலும் கன்னத்தில் என்ன வைக்கக்கூடாதான். ஒரு பையன் ரொம்ப சோகமாக இருந்தான். ஏன்டா சோகமாக இருக்க? அவன் ஃப்ரெண்டு கேட்டான், ஏன் மாப்பிள்ள சோகமாக இருக்க? இல்லை, எதிர்காலத்தை பற்றி பயமாக இருக்குது அப்படின்னா. 2 பேருக்கும் வயசு 9 வயசு. என்ன கவலை? ஏன் சோகமாக இருக்க? நான் பெரியவன் ஆவனா? ஆமாம், நீ பெரியவன் ஆவேன். படித்து முடித்து வேலைக்கு போவேனா? ஆமாம், வேலைக்கு போவேன். கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? ஆமாம், கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும்ல? குழந்தை பிறக்கும். அந்த புள்ள ஆக்சிடெண்ட்டில் செத்து போச்சுன்னா என்ன செய்யன்னு இப்போ உட்காந்து என்ன? இதுக்கு பேர் கழுத கவலை. இதுக்கு பேர் என்ன கவலை? கழுத. என்ன சொல்லியிருக்கணும்? எனக்கு ஒரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு,
அவர்தான் இயேசு ராஜா. என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரெல்லாம் அவர் காண்கிறார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரெல்லாம் அவர் காண்கிறார். அப்போ நல்லா கவனிங்க ஐயா, பிள்ளைய கொடுத்தவர் வேதம் சொல்லுது அவனுடைய சந்ததி பூமியில் பலத்திருக்கும். கரங்களை வைத்துருவாள் இல்லையா? சொல் பிள்ளைய பற்றி சொல்ல வேண்டியதான். பிள்ளைய பார்த்து நீடித்த நாட்கள் எங்கள் என் பிள்ளைய திருப்தி ஆக்குவேன். என் மகன் பிள்ளைகளின் பிள்ளைகளின் அவர்களுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பான். கர்த்தரே ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர். நரைமயது மட்டும் முதிர் மயது மட்டும் என் பிள்ளைய நீங்கள் பார்த்துக்க வைங்க ஆண்டவரே. என் சந்ததி பேர் பெற்ற சந்ததியாக இருக்கும். என் சந்ததியுடைய கர்த்தர் இருக்கிறார். சந்ததிகளை குறித்து பயம் வந்து அதை தான் சொல்லும். அதனால தான் நீங்கள் மைண்டை நிரப்பணும். ஜாய் சின்ன பிள்ளையா ஒரு 2 மாதம் 3 மாதம் இருக்கும். இங்கிலாந்துலேருந்து ஒரு கிரிக்கெட் வீரர் மதுரைக்கு வந்திருந்தார். அவரை வச்சு இந்த விஐபி மீட்டிங்லாம் நடத்தினப்போ அவர் ஜாயை கையில் எடுத்துகிட்டு 2-3 மாதம் இருக்கும். பார்த்துட்டு சிரிச்சிட்டு சொன்னார், இவ வயசான பாட்டி, லாங் லைஃப்பை கர்த்தர் கொடுக்குறாரு, இவ பெரியவளை ஆகி வயசான காலம் வரைக்கும் இருப்பார். கரங்களை வைத்துறாள் இல்லையா? சொல்ல அப்போ நல்லா கவனிங்க. தேவ சமூகத்தில் நெகேமியாவினுடைய எண்ணங்கள், மோசேயினுடைய எண்ணங்கள் மாற்றப்படுகிறது. எல்லாம் சொல்லுங்களேன். தேவ சமூகத்திலே எண்ணங்கள் மாற்றப்படுகிறது. வேற எப்போ எண்ணங்கள் நினைவுகள் மாறக்கூடிய இடங்கள் எங்கே? நீங்கள் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் ஒரு 5ஆம் வசனம், தீர்க்கதரிசிகள் கூட்டம் வந்து அதற்கு சவுல் எதிர்பட்டான். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் எத்தனாம் வசனம்? 5ஆம் வசனம் வாசிங்க. தானியத்துக்கு போவாய், அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில், நல்ல கவனிங்க, மேலே இறங்கி வருகிற கார்ப்பரேட் அனாயிட்டிங், எல்லாம் சொல்லுங்க, தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்படுவாய். அவர்கள் முன்பாக தம்புருவும் மேளமும் நாகஸ்வரமும் அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். நல்ல கவனிங்க, எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறார். எல்லாம் கையை வச்சு சொல், கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவி ஒருத்தன் மேலே இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், கர்த்தருடைய ஆவி உங்கள் மேலே இருக்கும்போது உங்கள் மைண்டில் என்ன ஓடும் தெரியுமா? எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், கர்த்தருடைய ஆவி என் மேலே இருக்கும்போது சங்கீதம் பாட ஆரம்பிப்பேங்க. நல்ல கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. ஈசாயின் மகன் பாடின சங்கீதம் தாவீது. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கி இருந்தாராம். பாடுறான் பாடுறான் பாடுறான். அப்சலோமுக்கு முன்பாக ஓடி போகில் புலம்பின புலம்பல், அப்படி போடலை, பாடின பாடல். அபிமெலேக்கு முன்பாக வேஷம் மாறி பைத்தியக்கார மாதிரி நுறைய கிறுக்கு பயில லூசு பயிலன்னு விரட்டி விட்டுறான். தந்தானை துதிப்போமே, தராவிட்டால் தூக்கி போட்டு மிதிப்போமே. அபிமெலேக்கு முன்பாக வேஷம் மாறின போது பாடின சங்கீதம். தாவீது அல்தஸ்கேத் என்று சங்கீதத்தில் தனக்கு நஷ்டம் வராதபடி பாடின சங்கீதம். எல்லாம் சத்தம். ஆவியானவர் உங்கள் மேலே இருக்கும்போது இன்னொரு காரியம் நடக்கும். சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை நீங்கள் பேசுவீங்க. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. இயேசு சொல்கிறார், நீங்கள் எடுக்க வேண்டாம், ஏசாயா 50:4 காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கல்விமானை தந்து சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்லும்படி கல்விமானின் நாவை. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. ஆவியானவர் பேசுனா
அருள் பொழியும். இயேசுவை குறித்து போட்டிருக்கு, அவருடைய நாவில அப்படியே ஆரோக்கிய நெய் வழிஞ்சிச்சு. 31 நீதிமொழிகளை போட்டிருக்கு, குணசாலின ஸ்திரீ அவள் ஞானம் விளங்க வாய் என்ன செய்தாளாம். தயவுள்ள போதகம் அவன் நாவின் மேல் இருக்கிறது. ரூத் வாயை திறக்கிறா, நீங்க பார்க்கணும் பைபிள்ல. என் ஆண்டவனே, அடுத்தாப்புல பாட்டு படிக்க போறா, அத்தானே அத்தானே மங்கை நாட்டு அத்தானே அப்படின்னு போவாசதான் என்ன செய்ய போறா, அவ ரொமான்டிக் சாங் படிக்க போறா. ஆனால் முதலாவது அவனை பார்க்கும்போது ஒரு ஆணுக்கு தேவை மரியாதை. அந்த மரியாதை அவனுக்கு கிடச்சிச்சுன்னா பொண்டாட்டி பேச்சை மீறவே மாட்டான். அதான் சொல்லுது, மனைவிகளே உங்கள் புருஷரிடத்தில் பயபக்தியாய் இருங்க. பயமும் கிடையாது, பக்தியும் கிடையாது. ஹலோ மிஸ்டர் பாண்டியன், யாரை பார்த்தா வீட்டுக்காரர் தான் கேட்டு, ஹலோ மிஸ்டர் பாண்டியன். ஆமாம், ஒருத்தர் கார்பரேஷனில் ஆஃபீஸராக வேலை பார்க்குறவர், கார்பரேஷனில் உள்ள லேபர் போய், ஐயா இருக்காங்களா, அந்த அம்மா பாத்திரம் தைச்சிக்கிட்டு இருக்கு வீட்டு வாசல், ஐயா இருக்காங்களா, அவன் இல்லை. இல்லை, நான் உங்கள் மகனை கேட்கல, உங்கள் வீட்டுக்காரரை கேட்க, நான் அவனை தான் சொல்லுதேன். சிஸ்டர் எங்கே உங்கள் வீட்டுக்காரரை காணும், சண்டே ஆராதனைக்கு வரலன்னு கேட்டேன். அது வரும், அது போ. மனசுக்குள்ள இது என்ன ஜெர்சி மாடா, அது வரும். அப்புறம் சமீபத்தில் கேட்டேன், எப்படி இருக்காங்க சிஸ்டர், அவன் செத்துட்டான். அதாவது எதுக்கு, ஷீ இஸ் வெயிட்டிங் ஃபார் தட். அவன் என்ன பண்ணிட்டான், செத்துட்டான். நல்லா கவனிங்க, நான் என்ன சொல்ல வரேன். ஆவியானவர் சமயத்துக்கு ஏற்ற, சத்தமாக சொல்லுங்க, ஆவியானவர் இருக்குதுன்னா அவங்களை அறியாமல் என்ன செய்வீங்க தெரியுமா? வேதம் சொல்லுது, ஆவியின் ஏவுதலினாலே சிமியோன் தேவாலயத்திற்கு வந்தான். கரங்களை தட்டுங்களா, அல்லேலூயா. ஐயா, சபையோட ஒட்டி கொள்ளும். சபையோட ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்போது எல்லாம் சொல்லுங்க, வெட்டி கொள்ள மாட்டோம், துண்டித்து கொள்ள மாட்டோம், ஒட்டி கொள்ளும். ஆவியானவரின் ஏவுதலினாலே சிமியோன் தேவாலயத்திற்கு வந்து சொல்கிறான், உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள், லூக்கா 1 உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது, அடியனை பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர்னு இயேசுவை கையில் ஏந்திட்டு 8வது நாள் பிள்ளை இயேசு பேபி பரலோகத்தில் போய் நம்மளெல்லாம் கூட்டு வச்சு கேவலப்படுத்துவோம் இயேசுவை. இந்த சிமியோன் எல்லாரும் வாங்க, இயேசு பக்கத்தில் நிற்பார். சொல்லுப்பா, இவருக்கு விருத்த சேதனம் பண்ணும்போது நான் தான் கூட இருந்தேன். 8 நாள் பேபியை நான் தான் கையில் என்ன செஞ்சேன், ஏந்தினேன். சரிப்பா, பழைய கதையெல்லாம் பேசாத, அதெல்லாம் சொல்லணும்யா, எவ்வளோ பெரிய வாக்கியம். அப்போ பெரிய ஆள் மாரி எப்போ பரலோகத்தில் போய் அங்கே சிமியோன் தான் என்ன செய்வான். காரணம், ஏவுதலினாலே தேவாலயத்திற்கு வந்தவன், வேதம் சொல்லுது, எனக்கு அரிய காரியங்களை தேவ பிரசன்னத்தில் காண்பான். கரங்களை தட்டுங்கல்ல ஐயா. நீ தேவ பிரசன்னத்தில் அதே போல தான் சகரியா தூபம் காட்டிக்கிட்டே இருக்கான். திடீர்னு பார்த்தா அதே லூக்கா 1 சகரியா தூதன் தோண்டி, சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அவனுக்கு ஒரு நம்பிக்கை வருது, அவனுடைய எண்ணங்கள் மாறுது. முதிர் வயது உள்ளவன், எலிசபெத்துக்கு சாராளை போல அந்த யூட்ரஸ்லாம் ஒர்க் பண்ணல, சரீரம் செத்து போன எலிசபெத். ஆனால் தேவனுடைய வார்த்தை வருது, இவனுடைய, எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், சூழ்நிலைகளை பார்க்காமல் தேவனுடைய வார்த்தை மேலும் அந்த வாக்கு தத்தத்தை சொல்ல சொல்ல சொல்ல, நீங்கள் ரோமர் 4 போட்டிருக்கு,
19 தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும். என்னது? நான் இப்போ கேட்குற ஒரு கேள்வி, ஆபிரகாமுக்கு 100 வயசில் சரீரம் செத்து போயிருக்குன்னு தெரியுமா தெரியாதா? சாராளுக்கு 90 வயசில் தான் கர்ப்பம் ஒர்க் பண்ணலை, செத்து போயிட்டுன்னு அதுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனால் வேதம் சொல்லுது, ஆபிரகாம் அதை வாசிங்க இந்த வசனத்தை, ரோமர் 4ஆம் அதிகாரம். எத்தனாம் வசனம்? 4:19. அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. ரோமர் ஏறக்குறை 99 வயது ஆகுது. அவனுக்கு தெரியுது தன் சரீரம் செத்து போனது. சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும். and being not weak in faith, he considered not his own body now dead, when he was about 100 years old, neither yet the deadness of Sarah's womb. சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு. சரீரம் சொல்லுது இட் இஸ் இம்பாசிபிள், முடியவே முடியாது. ஏன்னா சதவங்க சூழ்நிலைகள் சில நேரம் உங்கள்கிட்ட பேசும். ஊழியக்காரங்க அடிக்கடி செல்லில் நோண்டுற ஒரு முக்கியமான பகுதி என்னென்னா இந்த கூகுள் பே, ஃபோன்பே. செலவுக்கு தொட்டுலாட்டா அதில் ஏதோ ஒரு அற்புதம் நடந்திருக்கா அப்படின்னு அப்பப்போ பார்க்குறேன். அதெல்லாம் பேசும். ஏடிஎம் பேசும், பணம் பேசும். உனக்கு பணம் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. உன் வாழ்க்கை வனாந்தரமாக போச்சு. நீ தெரியாதனமாக ஊழியக்காரனை கல்யாணம் பண்ணிட்ட. பெண்கள்கிட்ட பேசுவான், கணவன்கிட்ட பேசுவான், நீ சரியான லூஸு, நீ சரியாக மாட்டிக்கிட்டேன். இப்போ நெட்டில் ஒரு பாட்டு வருது, மாட்டிக்கினாரு ஒருத்தர், மாட்டிக்கினாரு ஒருத்தர் அப்படின்னு. என்ன பாட்டு வருதா? நெட்டில் வருதா வரலையா? தெரிய நீங்கள்லாம் எங்கேயோ இருக்க வேண்டிய ஆட்கள். புருஷன் எல்லா புருஷன்ட்டையும் சொல்லுவான் நீ கொஞ்சம் அவசரப்பட்ட. எல்லா லேடிஸ்டையும் சொல்லுவான் நீ கொஞ்சம் மாட்டிக்கிட்ட. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் என்ன டெட் கண்டிஷனாக இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனம் வாசிங்க 20. He stagged not at the promise of God through unbelief, but was strong in faith, giving glory to God. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், எல்லாம் சொல்லுங்க, வாயினால் வாக்குத்தத்தம் பண்ணினதை and being fully persuaded that what he had promised he was able to also to perform. வாக்குத்தத்தம் எல்லாம் சொல்லுங்க, வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். கரங்களை வைத்துருவாள் இல்லையா சொல்ல. ஏன் வாக்கு தத்தத்தினால் அதான் சொன்னார். தரிசனம் என்றால் என்ன? கர்த்தர் உங்களோட பேசின வாக்கு தத்தங்கள். இதை எந்த அளவு உங்களை டாமினேட் பண்ண விடணும். ஆண்டவர் சொல்லிட்டார். ஸ்மித் விக்கில்ஸ் சொல்லுவாராம், God said I did. கர்த்தர் சொன்னார், நான் என்ன செஞ்சேன்? நான் செஞ்சேன். அவர் சொன்னார், நான் செஞ்சேன். அவ்வளோ. கிட்டத்தட்ட 32 பெண்ணங்களை உயிரோடு எழுப்பிட்டார். 2 காலம் ஆக்சிடெண்ட்டில் கட்டான ஒருத்தன் அப்படியே இங்கே ஒரு இந்த ரூமில் இருக்கானா, அவன் அந்த இதுலேருந்து எட்டி பார்த்தானா. ஏன் முழங்கால் போட்டு என்னைய பார்க்க, நின்று பாரு அப்படின்னாரான். அவன் சொன்னான், நான் முழங்கால் போட்டு பார்க்கல, என் 2 காலுமே என்ன செஞ்சுட்டு கட்டாயிட்டு. கால் கட்டாயிட்டா. நாளைக்கு காலையில் முதல்ல போய் 8ஆம் நம்பர் ஷூவை வாங்கி போடு அப்படின்ட்டான். இவன் இந்த ஸ்டிக்கை வச்சு 2 காலம் கட்டானவன் நேராக ஷூ கடையில் போய் 8:30க்கெல்லாம் போய் நின்றுட்டான். ஷூ கடைக்காரன் 9 மணிக்கு கதவை திறந்தானா. யாருக்கு வேணும் ஷூ? எனக்கு. அவன் பார்க்குறான் 2 காலம் என்ன செய்யுது கட்டு. அவன் காலங்காத்தாலே இவன் மூட் அவுட் பண்ணக்கூடாதுன்னு வெயிட் பண்ணுன்னு கடையெல்லாம் திறந்து லைட்டு ஃபேன்லாம் போட்டு
உள்ள வா. மறுபடியும் கேட்டான், யாருக்கு ஷூ? எனக்கு. உனக்கா? ஆமாம். எத்தனாம் நம்பர்? 8ஆம் நம்பர். யார் சொன்னார்? ஸ்மித் விக்கில்ஸ் ஒருத்தர் சொன்னார். பாஸ்டர் ஐசக் சொன்னார், God said I did. போ. ஐயா, இயேசு சொன்னபடியே ராஜா வீட்டு மனுஷன் 7ஆம் மணி நேரத்தில் சுகமாக்குறது கிடையாது. நீங்களும் நானும் சொன்னபடியே ஆகுமா? கரங்களை தட்டுங்களேன். 8ஆம் நம்பர் ஷூவை அவன் கொண்டு வைக்கிறான்னா, இவன் முன்னால் அவன் கடைக்காரன் கண்கள் காண 2 காலும் வளர்ந்து கரெக்டாக ஃபிட் ஆச்சு. கரங்களை தட்டுங்க. ஆகாதது எதையும் செய்வார் அப்பா. நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் பார்த்தீங்கன்னா 23 உடனே அவனுடைய கை மறு கையை போல் ஆயிற்று. உடனே குஷ்டரோகம் சுஸ்தமாயிற்று. உடனே அவன் பேச தொடங்கினான். உடனே வாலிபன் எழுந்தான். உடனே தண்ணீர் திராட்சை ரசமாக ஆயிற்று. அப்படின்னா உனக்கு அற்புதம் உடனே வேணாலும் செய்வார். கரங்களை தாட்டும். அல்லேலூயா. கண்மலையிலிருந்து தண்ணீர் உடனே புறப்பட்டது. கல்யாண வீட்டுக்காரன் பந்தி பரிமாறிக்கிட்டே இருக்கான், திராட்சை ரசம் இல்லை. நம்ம ஊரில் பிரியாணி இல்லைன்னா என்னத்துக்கு ஆகும்? ஒரு ஃபங்க்ஷனில் பிரியாணி போட்டுக்கிட்டே இருக்கோம், ஆட்கள் எதிர்பார்த்த விட கூட. கடைசியாக 10 பேர் வீட்டுக்காரங்க இருக்காங்க. இப்போ வீட்டுக்காரங்க ஒரு 15 பேருக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்துடுங்க. பிரியாணி தட்டுப்பாடாச்சு. வேகமாக பிரியாணியை போய் வாங்கிட்டு 15 பேரை வாங்கி பிறகு நல்லா இருக்க ஏற்கனவே சாப்பிட்ட பிரியாணியோட இந்த பிரியாணி நல்லா இருக்க சாப்பிட்டோம். திராட்சை ரசம் அப்படி செய்ய முடியாது. உடனே போய் நம்பி விலாசில் போய் இங்கெல்லாம் வாங்கிட்டு வர முடியாது. அது முதல் தரமான திராட்சை ரசம் செய்ய 15 வருஷம். எல்லாம் சத்தமாக இயேசுவனுடைய ஜீவன் 15 வருஷம் காத்திருக்க வேண்டியதை 5 நிமிஷத்தில். கரங்களை தாட்டுங்கள். டைம் ட்ராவல். ஐயா, அவர் செய்யும்போது டைம் ட்ராவல் அவருக்கு தடையே கிடையாது. இந்த வேலை முடியணும்னா இவ்வளவு நாள் ஆகும். வேதம் சொல்லுது, ஒரே இரவில் சிங்கிள் நைட் எகிப்தருடைய 6000 டன் கோல்டு அப்படியே கோல்டு டிரான்ஸ்ஃபர். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, கோல்டு டிரான்ஸ்ஃபர். ஒரே இரவில் ஆமானுடைய வீடு மொர்தெகாய்க்காய் கொடுக்கப்படுது. ஹவுஸ் டிரான்ஸ்ஃபர். ஒரு எண்ணம். அப்போ நல்ல கவனிங்க. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இன்னும் நான் என்ன சொல்ல வரேன்னா, தீர்க்கதரிசிகள் கூட்டத்துக்கு எதிர்படுறான். அதே வசனத்தை வாசி முடிச்சிடலாம். அதே 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் வேற இருதயத்தை சவுலுக்கு கொடுத்தார், வேற எண்ணங்களை கொடுத்தார். டிரான்ஸ்ஃபர்மேஷன். எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். எண்ணங்களிலே மாற்றம். அவன் 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 கழுத 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 கழுதன்னு போனவன் யார்? சவுலும் அவன் வேலைக்காரன். ஆனால் வரும்போது ராஜா 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 ராஜா. 1 சாமுவேல் 10:9 அவன் சவுலை விட்டு போகும்படி திரும்பின போது சாமுவேலை விட்டு தேவன் அவனுக்கு வேறே. And it was so that when he had turned his back to go from Samuel, God gave him another heart. எல்லாம் சதமாக சொல்லுங்களேன். another heart சொல்லுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு ஆளுகையின் இருதயம், ஒரு அதிகாரத்தின் இருதயம், ஒரு நிதானத்தின் இருதயம். இவனா நம்ம ஆள போகிறான்னு பேலியாலின் மனுஷர் சொல்கிறான். பழைய சவுலாக இருந்தால் போட்டு தள்ளியிருப்பான். இப்போ சவுல் காது கேளாதவன் போல நிதானம். நீங்கள் அதே போல் 1 சாமுவேல் 19 கடைசி 4 வசனத்தை பார்த்தீங்கன்னா, 19 கடைசி 4 வசனத்தில் அங்கேயும் கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்கதரிசிகள் கூட்டத்துக்கு முன்னாக எதிர்பட்டு சவுல் வஸ்திரம் கலட்டி, ராஜ வஸ்திரத்தை கலட்டி விழுந்து கடந்தான். அங்கேயும் அவனுக்கு ஒரு எல்லாம் நான் இன்னொரு சொல்ல போகிறேன். எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். தேவதாசர்களோடு தேவ ஊழியர்களோடு ஏற்படுகிற
என்கவுண்டர். ஐயா, நீங்கள் ஆராதனைக்கு காலையில், நேற்று சாயங்காலம், இன்றைக்கெல்லாம் வந்து இருக்கீங்கன்னா தேவனோடு தேவ ஊழியர்களோடு ஒரு சந்திப்பு உண்டாகிறது. எல்லாம் சொல்லுங்கள், ஒரு என்கவுண்டர். என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு ஒருத்தர் இருக்கார். ஐயா, எத்தனை பேரை கொன்னீங்க? அடிக்கடி அவர்கிட்ட பேசுவேன். 12 பேரை போட்டு தள்ளிட்டேன். பிளான் பண்ணிட்டு போகிறது கிடையாது. ஏத்தாப்பில் வழி இல்லை. நேருக்கு நேர் சந்திக்கும் போது ரவுடியை போட்டாதான் ஒரு 10-20 குடும்பம் பாதுகாக்கப்படும். இல்லாட்டி இவன் ஒய்ஃபு தாலியை கலத்துறதுக்கு பதிலாக இன்னொரு 20 குடும்பம் தாலியை கலட்டும். அதனால் இவனை போட வேண்டிய சூழல். என்கவுண்டர்னால் நேருக்கு நேர் சந்திப்பு. அப்போ தேவ ஊழியர்களோடு சாமுவேலோடு சந்திக்கும் பொழுது, தேவனோடு நமக்கு ஜெபத்தில் சந்திப்பு உண்டாகும் போது நம்முடைய என்ன அலைகளை, நீரோட்டங்களை தேவன் மாற்றுகிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சிருந்தேன். ரோமர் 11ஆம் அதிகாரம் 12 ரோமர் 12:2 மனம் மறுரூபம் ஆகிறதுனாலே எத்தனை வசனம்? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் 12:2 பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, ஐயா, அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, யோசேப், உங்கள் இருதயம்லாம் மறுரூபமாக்கப்பட்ட இருதயம். ஒரு சாதாரண மனுஷனை போல் அவங்க திங்க் பண்ணலை. சாதாரண பைபிளில் பார்க்கலாம். சில குடும்ப பெண்கள் மறுரூபம் ஆகிருந்துச்சு. சிஸ்ரா வீட்டுக்குள்ளே வந்துட்டான். யாகேல் வேதம் சொல்லுது மெல்ல நடந்து. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. நடந்தாலே அதிர்து இல்லை. அழகிரி அக்கா மாரி அப்படியே யாகேல் என்ன செய்தாலாம்? மெல்ல அவன் அண்டைக்கு மெதுவான பிரதித்திரம் உக்கரத்தை மாற்று. கரவலாடுகளை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பீங்கள். பிள்ளையாண்டானாகி அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பீங்கள். தாவீது யோவாபுக்கு சொல்கிறான். யாகேல் மனம் மறுரூபமாக்கப்பட்டுட்டு இவனை ஓச்சி கட்டுனாதான் நம்ம தேசத்துக்கே விமோச்சம். அழகாக போய் அவனுடைய நெற்றியிலே கூடார அணியை வச்சு, என்ன ஒரு தைரியம்! வீட்டில் கெஸ்ட்டாக போய் படுத்துருக்கோம். அந்த தங்கியிருக்கிறவங்க நம்ம நெத்தியவே பார்த்துக்கிட்டு இருந்த தூக்கம். திடீர்னு கண்ணை முழிச்சா, என்ன பார்த்தீங்க சிஸ்டர்? உங்கள் நெத்தியை பார்த்தேன். நெத்தி நல்லா ஏறின நெத்தியா? ஏற்கனவே நெத்தியில் தான் கோழியாத்தில் யார் கோழியாத்த நெத்தியில் கல் என்ன செஞ்சிட்டான்? பதிஞ்சிட்டு. அவன் பெரிய ஆள் கிடையாது. கல்லை போச்சேன் ஒருத்தர் கம்பியவே உள்ளே இறக்கிட்டாங்க. பெரிய ஆள். கரங்களை தட்டுங்களேன். ஸ்ரீகளுக்குள்ளே பாக்கிய வேதம் சொல்லுது மடங்கி அவன் காலின் கீழே விழுந்தான். சிஸ்டர் அம்மாலாம் பாடியிருப்பான்னு இமேஜின் பண்ணி நியாயாதிபதிகளில் பாடுறாங்க. பிடிப்போம், கொள்ளையிடுவோம், கம்பீரிப்போம், ஆடுவோம். சில ஸ்திரீகளெல்லாம் என் மகன் கொண்டு வருவான். சிசராவோட அம்மா பாடின மாதிரி நியாயாதிபதிகளில் போட்டிருக்கு. என்ன பாடியிருப்பான்? எனக்கு சுவிட்சர்லாந்துலேருந்து மருமக வருவா, லண்டன்லேருந்து ஒரு மருமக வருவா, நாகாலாந்துலேருந்து வருவா, டென்மார்க்லேருந்து வருவா, தமிழ்நாட்டில் திருப்பாலையிலேருந்து வருவா மவனை. அநேகம் பெண்களை பிடிச்சிட்டு வரணும்ல, அதனால தான் லேட் ஆகிட்டு இருக்குன்னு சிஸ்டர் அம்மா பாடின மாதிரி இவங்க இமேஜின் பண்ணி இந்த பயவுகளுக்கு இந்த நினைவுலாம் வரணும். இந்த இமேஜினேஷனை பாருங்கள். நியாயாதிபதிகள் எத்தனை 5 அந்த ஸ்திரீகள் பாடின பாட்டுன்னு வரும். நாலாம் 5 பாருங்கள். நியாயாதிபதிகள் எத்தனாவது? 5:1. அந்த நாளில் தெபோராவும் இஸ்ரவேலரும் பாடின நியாயாதிபதிகள் 5:1. இல்லை அந்த ஸ்திரீகளை பிடித்து கொண்டு வர வேண்டாமா அப்படின்னு 5 வரும். அதில் எந்த இடத்துல வருது? 28 வாசி போடுங்க. 28 அது வாசி. நல்லா கவனிங்க. இவங்க இமேஜினேஷனை பாருங்கள்.
பொம்பளை எவ்வளோ எப்படிலாம் திங்க் பண்ணும். சிஸ்டராவின் தாய் ஜன்னல் அருகே நின்று பலகணியாக வழியாக பார்த்து கொண்டிருக்கும்போது அவனுடைய அவன் திரும்பத்தில் திரும்பும்போதே அங்கே புல்லட் சத்தம் கேட்குமே, டப்பா 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 டப்பா. அவனுடைய ரதம் வராமல் போனது என்ன? அவளுடைய ஓட்டம் ரதங்களின் ஓட்டம் தாமதிக்கிறது என்ன என்று புலம்பினால் 30ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் கொள்ளையை கண்டுபிடிக்கவில்லையோ, அதை பங்கிட வேண்டாமோ? ஆளுக்கு 2 பெண்களை. அடப்பாவி, சிசராவுக்கு கொள்ளையிடப்பட்ட பலவர்ணமான ஆடைகளையும் கொள்ளையிட்ட பலவர்ணமான சித்திர தையல் ஆடைகளையும் கொள்ளையிட்டவர்களின் கழுத்துக்கு இருபுறமும் பொருந்தும் சித்திர தையலும் உள்ள பலவர்ணமான ஆடையும் கொடுக்க வேண்டாமோ என்றார். தெபோராவும் பாராக்கும் சேர்ந்து பாட்டு. அவன் அம்மா அப்படிலாம் இமேஜின் பண்ணியிருப்பா. இங்கே பார்த்தேன், ஏன்னா வேதம் சொல்லுகிறது ஐயா, அந்த எல்லாம் சத்தமாக சொல்ல, வார்த்தை நினைவுகளை மாற்றும். பாராக்கே எழும்பிட்டான். தெபோரா சொல்கிறான், நீ வாங்க 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 சிஸ்டர், நீங்கள் வரணும் அப்படின்னு தெபோராவில் போட்டு கேஞ்சிற. நான் வர்றேன்டா, நீ இவ்வளவு பயந்தாங்குள்ளி பயலாக இருக்க. பொதுவாக பைபிளில் பார்த்தா தைரியசாலிகள் பாசிட்டிவாக இருக்கிற ஆட்கள் 10% to 20% தான், 10% 20%. கிதியோன் மீதியானர் மேலே யுத்தம் பண்ண 32,000 பேர் வர்றாங்க. கிதியோன் தெரியாதனமாக வார்த்தையை விட்டுட்டான். ஆண்டவர், பயம் உள்ளவன் எவனோ, வயல் வாங்கினவன் எவனோ, அதான் கர்த்தர் சொன்னார். இந்த ஆகஸ்ட் இன்னைக்கு தேதி 25, போன 25 வரைக்கும் கல்யாணம் பண்ணவன் எவனோ அவன் திரும்பி போக கடவன்னா 32,000 22,000 அவுட்டு காணும். வந்தது 32,000. கடைசியில் 1% எது தெரியுமா? 300 பேர். யுத்தத்துக்கு போனது எத்தனது? 1%. அவனை 1% தான் பாசிட்டிவாக பேசி பாசிட்டிவாக பார்க்குற பார்வை. 12 வேவுகாரர்களை அனுப்புகிறான் மோசே. அதில் நல்ல செய்தி கொண்டது வந்து எத்தனை பேர் தெரியுமா? 12 பேரில் 2 பேர்னா 8% தான் 1 to 8 தான் பாசிட்டிவ் சைட்டு, பாசிட்டிவ் ஸ்பீச். மற்றது எல்லாம் வேதம் சொல்லுது, இருதயம் தண்ணீராக கரைந்து போயிட்டு. இருதயம் தண்ணீராக கறந்து போயிட்டுன்னா என்னாச்சு? தின்ன சிக்கன் 65 எல்லாம் டயரியாவாக போயிட்டு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், எல்லாம் சத்தமாக சொல்ல, வசனம் என் நினைவுகளை மாற்றும். இந்த வசனத்தை வாசிக்க உங்கள் வீடு எப்படி இருக்கணும், ஒரு கணவன் எப்படி இருக்கணும், ஒரு மனைவி எப்படி இருக்கணும், ஒரு பிள்ளைகள் எப்படி இருக்கணும், உன்னுடைய அறைகள் எப்படி இருக்கணும், உன்னுடைய தேசம் எப்படி இருக்கணும், உன்னுடைய வயக்காடு கால்களால் தண்ணீர் பாய்ச்சுவாய். வேதம் சொல்லுது உபாகமம் 8:8, நீ சுதந்திரிக்க போகிற தேசம் கால்களினால் மழை நீரை பனி நீரை குடிக்கிற அது தேசம். ஈசாக்க வாசிக்கும்போது 100 மடங்கு ஆசீர்வாதம், சூப்பர் நேச்சுரல் குரோத். முடி மேலே கையை வச்சு முடியே வளரு, எல்லாம் தலைமையில் கையை, முடியே வளரு. பெண்களுக்கு சொல்கிற, முடி தானா வளரும். என் கரத்தின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளை இடுங்கள். அதை பார்த்து அப்படியே அல்லாது எலிவாள் மாரி ஆகிட்டு எப்படி இருந்துச்சு பழசெல்லாம் பேசாது. எலிவாள்னு சொல்லாங்க, எல்லாம் மறுபடியும் என் முடி குதிரை வால் போல, எல்லாம் சொல்லுங்க குதிரை வால். அதுக்கு பேர் என்னது? போனி டெயில். கர்த்தர் அறியாதவங்க நம்ம ஆட்கள் பார்த்தா 8th 9th 10th ரெட்டை சட்டை போட்டுக்கிட்டு சைக்கிளுக்கெல்லாம் ஓட்டு போகுது. பிறகு பார்த்தா இருக்குது முக்காடு ட்ராயிங். முடிய காட்டவே கஷ்டமாக இருக்கு. ஆனால் நீங்கள் சொன்னீங்கன்னா முடி என்ன செய்யும் தெரியுமா? வாழ. இயேசு சொன்னார்,
கப்பல் பிரயாணம் பண்ணுற ஒருவனுடைய தலைமுயரும் கீழே விழாது. கரங்களை வைத்துறாள். இல்லை, நம்ம எல்லோரும் எழுந்திருக்கலாமா? ஜோமான். தேங்க்யூ ஜீசஸ். நீதிமானுடைய நினைவுகள் நியாயமானவைகள். நினைவுகளின் தோற்றங்களையும் ஆத்மாவையும் ஆவியையும் உருவ குத்துகிறதாயும் தேவனுடைய வார்த்தையானது ஆவியாயும் ஜீவன் உள்ளதாயும் இருபுறமும் எந்த கருக்கான பட்டயத்திலும் கருக்கானதாயும் நினைவுகளையும் ஊனையும் உருவ குத்துகிறதாயும் வகையறுக்கிறதாயும் எல்லாம் சொல்லுங்க. என் நினைவுகள் வசனம் அப்படியே லிமிட் பண்ண. உங்களுடைய அப்பப்போ பைபிள் வசனத்தில் நிறைஞ்சிக்கிட்டே இருங்க. உங்கள் நினைவில் என்ன ஓடுதுன்னு நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். ஆண்டவரே, இரு மனமாக இருக்குது ஆண்டவரே, விசுவாசமும் இருக்குது அவிசுவாசமும் இருக்குது ஆண்டவரே, அந்த அவிசுவாச ஆவி விலகட்டும், ஒரு விசுவாசத்தின் பாதையில் என்ன செய்யும் நடந்தெல்லாம் கரங்களை உயர்த்தி பிதாவே எல்லாம் சொல்லுங்க. பிதாவே, என் நினைவுகள் ஆவியின் சிந்தையாக இருக்கட்டும். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ தானியேலை போல ஆண்டவர் உயர்ந்த நினைவுகள், தரிசனத்தின் நினைவுகள், சாதிக்கிற நினைவுகள், தைரியத்தின் நினைவுகள், செல்வத்தின் நினைவுகள், இயேசுவின் நினைவுகள், அன்பின் நினைவுகள், நற்கீர்த்தியின் நினைவுகள், கற்புள்ள நினைவுகள், ஒழுக்கத்தின் நினைவுகள், புண்ணியத்தின் நினைவுகள், புகழ்ச்சியின் நினைவுகள் எனக்கு உண்டாவதாக. எல்லாம் தலைமையில் கையை வச்சு அப்படிப்பட்ட சிந்தை உண்டாவதாக. வசனத்தினால் என் நினைவு மறுரூபப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர முடியாதவங்க சனிக்கிழமை வாங்க. ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை கிடையாது, நான் சண்டே இருக்கிறதுனால. ஆனால் ஆராதனை உண்டு. பாஸ்டர் கிடையாதுன்ட்டார். அது மாத்திரம் டக்குன்னு போய் பாஸ்டர் கிடையாதுன்னு சொன்னார, எங்கே இருக்கீங்க சிஸ்டர்? நான் அப்படியே பரமக்குடி தாண்டி பூலோக குடி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு கூட 8